எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா வீடியோவில் ஈஸியாக சீக்கிரமாக டக்குன்னு ஒரு சிக்கன் குழம்பு செய்ய போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல சிக்கன் குழம்பு செய்கிறதுக்கு என்னென்ன போடலான்னு நான் சொல்கிறேன். சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க கொஞ்சம். அப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி ஒரு 2 போட்டுக்கோங்க. சோம்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஒரு கிராம்பு ஒரு 3 போட்டுக்கோங்க. பட்டை ஒரு சின்னதாக ஒரு துண்டு போட்டுக்கோங்க. அப்புறம் மிளகு கொஞ்சம் போட்டுக்கோங்க. சீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இதெல்லாமே பச்சையாக தான் போடுறேன். இதெல்லாம் மிக்சியில் அரைச்சிருங்க, நல்லா நைஸாக அரைச்சிருங்க. இப்போ மசாலா நல்லா நைஸாக அரைச்சிட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்குங்க. இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு குக்கரை வச்சுருக்கேன். நல்லா காஞ்சிருச்சு. இதெல்லாம் ஆயில் ஊற்றிக்கிங்க. கல்லெண்ணெய், நீங்கள் ஆயில் வேணால் ஆயில் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரே ஒரு பட்டை போட்டுக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை போட்டுருங்க. அடுத்தது வெட்டி வச்ச வெங்காயம் போட்டுக்கோங்க. நல்லா வணக்கிடுங்க. பொன்னிறமாக நல்லா வணக்கிக்குங்க. நல்லா வணக்கி வச்சு இதில் சுத்தமாக கழுவி வச்ச சிக்கன் போட்டுக்கோங்க. இந்த சிக்கனை நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி கொஞ்சம் ஒரு மாதிரியாக கிண்டுற மாதிரி ஒரு மாதிரி கிளறி விடுங்க. பாருங்க, இப்படி நல்லா கொதிக்கணும். அந்தளவுக்கு நல்லா கிளறி கொடுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மசாலா அரைச்சோம் இல்லையா, அதை ஊற்றுங்க. இப்போ இது கூட நம்ம என்னென்ன போடலாம்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. நாங்கள் காரம் நிறைய சாப்பிடுவோம். கரம் மசாலா, சிக்கன் மசாலா, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு. இது எல்லாம் போட்டு மறுபடியும் கிளறி விடுங்க. எல்லாம் போட்டாச்சு. இன்னும் குக்கரை மூடி வச்சு நல்லா விசில், அதாவது உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா தண்ணியாக எடுத்துக்கோங்க. டிஃபன் இட்லிக்கு எல்லாம் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது சாப்பாட்டுக்குன்னா கொஞ்சம் ட்ரையாக எடுத்துக்கோங்க. இது செஞ்சு பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்கும். பச்சை வாசம்லாம் அடங்கட்டும். நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரியே செஞ்சு பாருங்கள். சிக்கன் வெந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. இந்த பதத்தில் எண்ணெயெல்லாம் மிதங்கி நல்லா தெரியுது பாருங்கள். நான் இந்த பதத்தில் எடுத்துருக்கேன். சாப்பாட்டுக்கும் இட்லிக்கும் ரெண்டுக்கும் சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் கெட்டியாக தான் எடுத்திருக்கேன், ரொம்ப தண்ணியாக இல்லாமல்.
இந்த மாதிரி பச்சை செலவு மாதிரி நான் வந்து எல்லாமே பச்சையாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி சிக்கன் குழம்பு சீக்கிரமாக செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மற்ற குழம்பு விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சிக்கன் குழம்பு செஞ்சாச்சு. இப்போ இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்னென்ன ஸ்பெஷல்னா, இது வந்து நாய்க்கான சாப்பாடு. இது வந்து நாய்க்கு தனியாக ஸ்பெஷல். காலையில் வந்து இட்லி செஞ்சுருந்தோம். இட்லி, கார சட்னி, தேங்காய் சட்னி செஞ்சுருந்தோம். இது மீதி ஆயிடுச்சு. இப்போ வந்து சாப்பாடு, சிக்கன் குழம்பு நல்லா காரசாரமாக இருக்குது. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், மறுபடியும் நீங்கள் செய்வீங்க. இட்லிக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்து எங்கள் அம்மா வந்து ஆட்டுக்கறி எடுத்திருந்தாங்க. குடலும் ஆட்டுக்கறி எடுத்திருந்தாங்க. எனக்கு பிடிக்கும்னு சொல்லி செஞ்சு கொடுத்தாங்க. இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு ஸ்பெஷல். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. நாங்கள் சாப்பிட போகிறோம். தேங்க்யூ.